ஹாய் கைஸ், ப்ரோ கபடி லீக் தமிழ் தலைவாசும் பெங்கால் வாரியர்ஸும் ஆட போகிறாங்க. இந்த மேட்சுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் தலைவாசோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 வந்து பார்த்துடலாம். தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. டாப் லிஸ்ட்டில் இருந்தாங்க, டாப் ரேங்கிங்கில் இருந்தாங்க. அதற்கப்புறம் வந்து ஒரு 2 மேட்ச் வின்னுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பயங்கர அடி விழுந்தது. ஸோ இன்னுமே அந்த அடியிலேருந்து ரெக்கவர் ஆகலை. அவங்க டிஃபென்ஸ் கொஞ்சம் பெருசாக ஃபயர் பண்ண மாட்டேங்குது. ரைடிங்லேயுமே நரேந்தர் கடந்த ஒரு 3 மேட்சாக பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. சச்சினும் கொஞ்சம் சுமாராக தான் ஆடிட்டுருக்காரு. அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் ஒரு சில சப்ஸ்டிடியூஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் ஒரு சில சேஞ்சஸும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸ்டார்டிங் 7லேயே. பட் அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பிளேயர்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்ஃபார்மாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளேயர் அப்படிங்கிறதுல நிதிஷ்குமார் மட்டும்தான் இருக்கார். ரிமைனிங் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. குறிப்பாக சச்சினையே போன மேட்ச் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி உட்கார வச்சுருந்தாங்க கொஞ்சம் நேரம். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் நரேந்தர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதுனால அவரை 1-2 மேட்ச் சப்ஸ்டியூட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் ஆடுவார், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆடுவார், அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரிஸ்க்கு எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் கிராண்ட் லீகில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நரேந்தர் அண்டு சச்சின் இவங்களெல்லாம் பெரும்பாலான டீமில் எடுத்துகிட்டு வருவாங்க. அது முக்கியமாக நிறைய கேப்டன் வைஸ் கேப்டனாக போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு பெஞ்சில் இருக்க பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க, அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருச்சு அப்படின்னா கிராண்ட் லீக்கில் சாலிடாக நீங்கள் முன்னாடி வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சாகில் குலியா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலான்ட்டு கேப்டன்சி வேறு கொடுத்துருக்காங்க. வழக்கமாக இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு மேட்ச்சுக்கு 7லேருந்து 8 டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணுவார். அதில் ஒரு 3 அல்லது 4 வந்து சக்ஸஸ் கிடைக்கும். பட் கேப்டனாக பொறுப்பு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சியஸாக ஆடுறதுனால டேக்கிளுக்கே போக மாட்டேங்கிறாரு. அதனால் வந்து பெருசாக அவருக்கு அந்த பாயிண்ட் கிடைக்கிறதும் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அண்டு போன மேட்ச் வந்து சுத்தமாக டேக்கிள் பாயிண்ட்டே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தார். ஓகே, நம்ம சப்ஸ்டிடியூட் பிளேயர் வந்து பார்த்துடலாம். முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது இந்த மொயின் சஃபாகி. ஸோ ஈரான் ரைடரு, இவரை பற்றி நிறைய பில்டப் கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய பெருமையாக வந்து நிறைய பேசியிருக்காங்க. ரொம்ப ஹைலி ரேட்டட் பிளேயராக இருக்கார். நிறையா கோச்சும் சரி மற்ற பிளேயர்ஸும் சரி இவர் மேலே இந்த சீசன் நாங்கள் ஒரு நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சீசனுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டார்டிங்கில் நிறைய மேட்ச் ஆடலை. சச்சினும் நரேந்தர் நல்லா பண்ணாங்க, டீமும் நல்லா பண்ணிட்டு இருந்துச்சு. பட் கடந்த 2 மேட்சாக இவர் வந்து ஒரு தேர்ஸ்ரி ரைடராக வந்து கொண்டு வந்திருந்தார். கோச் வந்து தர்மராஜ் சேர்லாதன் அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், நாங்கள் 2 ரைடராக தான் இந்த சீசன் ஃபுல்லாகவே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் அந்த 2 ரைடர் கான்செப்ட் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கிறதுனால இவரை கொண்டு வர்றாங்க. ஸோ இவர் மேலே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இவர் வந்து எந்த மாதிரியான ஒரு ரைடராக இருக்காருன்னா, நீங்கள் ஷார்ட் லூஸ் பார்த்துருப்பீங்க, முகமது ரசாச்சி அணை ஹரியானா ஸ்டீலரில் ஆடிட்டுருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அன்பிரிடிக்டபிள் ரைடராக இருப்பார். டக்குன்னு போவார், பெருசாக லாங்கில் போயிட்டு ஸ்கில் அந்த மாதிரி பெருசாக அந்தளவுக்கு சொல்ல முடியாது. பட் டிஃபெண்டர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வச்சு பாயிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு ரைடரு. அதே மாதிரி தான் மொயின் சஃபாகியும் இருக்கார். டிஃபெண்டர்ஸை வந்து அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்லேருந்து டக்குன்னு பாயிண்ட் எடுத்துகிட்டு வரக்கூடியவர். அந்த மாதிரி டிஃபெண்டர்ஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய அந்த கேப்பில் பாயிண்ட் எடுக்கக்கூடிய ரைடர்ஸுக்கு நிறைய பாயிண்ட் கிடைக்கும். டக்குன்னு ஒரு சூப்பர் ரைடு அந்த மாதிரி 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் அந்த மாதிரி நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரைடராக இருக்கார். ஸோ இவரை வந்து நீங்கள் உங்கள் கிராண்ட் லீக் டீமில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த சைடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெருசாக டிஃபெண்டர்ஸில் மாற்ற மாட்டாங்க. ஆப்ஷன்ஸும் குறைவாக தான் இருக்குது அவங்களுக்கு. ஆஷிஸ் லெஃப்ட் கவர் அந்த மாதிரி பார்க்கலாம். ரைட்டு கவரில் அபிஷேக்கை தான் நம்புகிறாங்க. இந்த மேட்சும் போவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பெங்கால் வாரியர்ஸோட லைனப்பு, ஸோ அந்த சைடு நரேந்தர் சச்சின் இவங்க கொஞ்சம் சுமார் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த சைடு மணிந்தர் அதை விட சுமார் ஆடிட்டு இருக்காரு. கடந்த ஒரு 2 மேட்சாக சப்ஸ்டியூட் பண்ணி உட்காரே வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. போன மேட்ச் ஃபுல்லாக ஆடினார். பட் ஆடினாலுமே ஈஸியாக கரெக்டாக போய் ஜத்தீந்தர்கிட்ட வந்து மாடிட்டே இருந்தார். ஸோ அந்த ரைட் கார்னர் பொசிஷன், அந்த லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் போய் ஈஸியாக ஒரு பாயிண்ட் கொடுத்துட்ருக்காரு. பட் இந்த மேட்ச்சில் கூடிய ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரு ஃபேவரட் டிஃபெண்டர் வந்து ஆப்போனன்ட் டீமில் ஆடுறாரு. அபிஷேக் தான் ரைட் கவரு. ஸோ அபிஷேக்கும் இவருக்கும் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்குது. ஸோ எப்போல்லாம் தமிழ் தலைவாசுக்கு அகேன்ஸ்ட் ஆடி இருக்காரோ மணிந்தர், அப்போல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் அபிஷேக் கொஞ்சம் அவசரப்பட்டு அட்வான்ஸ் டேக்கில் இனிஷியேட் பண்ணுவார். அதிலேருந்து ஈஸியாக பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிடுவார் மணிந்தர். ஸோ இந்த மாதிரி வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஹோப் இந்த மேட்சும் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மணிந்தரோட செலெக்ஷன் பர்சன்டேஜும் ரொம்ப கம்மியாக தான் குறைஞ்சிட்டே இருக்குது. சுத்தமாக
புவர் பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவரை செலக்ட் பண்ணுறவங்களும் ரொம்ப கம்மியாக தான் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள் மணிந்தர் சிங் அப்படிங்கிறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு இது. சாலிடாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடியது நிதின் தங்கர். ஸோ இவர் வந்து சாலிடாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே வந்து அதிகப்படியான ரைடர் மணிந்தரை காட்டிலும் இவர் தான் அதிகமான ரைட் போகிறாரு. அதே போல் இந்த பிரணய் ராணே ஒரு 2 மேட்ச் ஆட வச்சுருந்தாங்க. பட் எதுக்கு ஆட வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தெரில. அவர் அந்தளவுக்கு பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் திரும்ப சுசில் காம்பரேக்கர் உள்ளே வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு 2-3 மேட்ச் ஆடின எல்லா மேட்சும் ஒரு சில மேட்ச் வின் பண்ணியெல்லாம் கொடுத்தாரு. பட் ஸ்டில் அவரை ஏன் பெஞ்சில் வச்சாங்க 2 மேட்ச் அப்படிங்கிறதுக்கான ரீசன் தெரியல. ஸோ இந்த மேட்ச் உள்ளே வந்துடுவார். தேர்ஸ்ரி ரைடர் இவர் தான். அண்ட் இன் பொசிஷன்லேருந்து டேக்கிளும் நிறைய இனிஷியேட் பண்ணுவார். ரொம்ப முக்கியமான ஒரு பிக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் வந்து மயூர் கடம். ஸோ சச்சினுக்கு அகேன்ஸ்டாக எந்தளவுக்கு இவருடைய டேக்கிள் இனிஷியேட் பண்ணுறது கிளிக் ஆகும் அப்படிங்கிறது தெரில. அண்ட் 2-3 மேட்சாக கொஞ்சம் சுமாராக தான் ஆடிட்டுருக்காரு. பர்வீன் தாக்கூர். ஸோ இவரும் வந்து அந்தளவுக்கு பெருசாக எஃபெக்டிவாக இருக்க மாட்டார் அப்படின்னு தோணுது. நரேந்திரக்கு அகேன்ஸ்டாக ஃபசலோட ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருந்திருக்கு. நிறைய முறை டேக்கிள் பண்ணியிருக்காரு நரேந்திர. ஸோ அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிதேஷ்குமார் இன் பொசிஷனு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நரேந்தர் அண்டு இந்த மொயின் சஃபாகி 2 பேருமே லெஃப்ட் ரைடர்ஸு. ஸோ ஹிமான்ஷுவை கொண்டு வந்தாங்களோ இல்லை சந்திரன் ரஞ்சித்தை கொண்டு வந்தாங்களோ எல்லாருமே லெஃப்ட் ரைடர்ஸு. சச்சின் மட்டும்தான் ரைட் ரைடரு. ஸோ அப்படிங்கிற போது நிதேஷ்குமார் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி விஷன் 11 ஆப் அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப், இந்த 2 ஆப் நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணலன்னா கட்டாயம் யூஸ் பண்ணி பாருங்கள். விஷன் 11 ஆப்பில் நீங்கள் வின் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஃபுல்லாக டிடிஎஸ் அவங்க பே பண்ணிடுறாங்க, ஜிஎஸ்டி அவங்களே பே பண்ணிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வின்னிங் லீடர் போர்டு, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. குபேரா ஃபேண்டசி ஆப்பில் உங்களுக்கு ஒரு பிளேயர் ஃபேண்டசி வெறும் ஒரே ஒரு பிளேயர் எடுத்து நீங்கள் டியோ ஆப்ஷன் மூலிமா கேம் ஆட முடியும். ஸோ இந்த 2 ஆப்புக்கான லிங்க்கும் நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டியோ ஆப்ஷனுக்கான ஆப்ஷன்ஸும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஃபர் கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் கிடைக்கும். ஓகே, இதான் இப்போதைக்கு என்னுடைய ஃபைனல் டீமு. ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் வழக்கம் போல் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்டன் ஃபசல், வைஸ் கேப்டன் நிதின்குமார் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். பட் இதில் ஒரு சில மாற்றங்கள் சொல்கிறேன், வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சச்சின், நரேந்தர், அதுக்கப்புறம் வந்து நிதேஷ்குமார், சாயில் குலியா, நிதேஷ்குமார் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய டீமு. இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 2 மேஜர் சேஞ்சு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மொயின் சஃபாகி, அதுக்கப்புறம் சுசில் காம்பரேக்கர். இந்த ப்ரோ கபடி சீசனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் புதுசாக ஒரு பிளேயர் உள்ளே வர்றாங்களோ, குறிப்பாக ரைடர் அப்படின்னு உள்ளே வரும்பொழுது அவங்களுடைய இந்த ஃபுட் மூமெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு டிஃபெண்டர்ஸுக்கு. நிறைய முறை இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய ரைடர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மேஜர் பிளானு 2 டீம்லேயுமே பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் சச்சினுக்கும் நரேந்தருக்கும் இருக்கும். அதே போல் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் நிதினுக்கும் மணிந்தருக்கும் இருக்கும். பட் இந்த தேர்ஸ்ரி ரைடராக இருக்கக்கூடிய மொயின் சஃபாகியும் சரி, சுசில் காம்பரேக்கரும் சரி, அவங்க 2 பேரும் கொஞ்சம் மாதிரி அவுட் ஆஃப் தி சிலபஸ் மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2 பேருக்குமே அந்த பொட்டன்ஷியலும் இருக்குது. ஸோ அதனால் அவங்க 2 பேர் மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக இந்த மெயின் ரைடர்ஸை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த தேர்ஸ்ரி ரைடர்ஸ் பக்கம் போகிற டீம் கூட கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அபிஷேக் வர்சஸ் மணிந்தர் அந்த ஒரு காம்பினேஷன்லேயே ஒர்க் பண்ணி பாருங்கள். அதில் அதிகப்படியான சக்ஸஸ் ரேட்டு மணிந்தருக்கு தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்டு இன்னொரு பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அமீர் ஹுசேன் பஸ்தமி. ஸோ அவர் கொஞ்சம் அந்த பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரைடர்ஸுக்கு அகென்ஸ்டாக நிறைய வந்து ஸ்கில்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரைடர்ஸ்க்கு அகென்ஸ்டாக கொஞ்சம் சொதப்புவார். பட் இந்த பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரைடர்ஸ்க்கு அகென்ஸ்டாக நிறைய டேக்கிள் பண்ணுவார். குறிப்பாக பெங்கால் வாரியர்ஸ் மணிந்தரெல்லாம் சில முறை டேக்கிள் பண்ணியிருக்காரு, சோலோவாக டேக்கிள் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபெண்டர் அவர். கட்டாயம் நீங்கள் அவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அமீர் ஹுசைன் பஸ்தமி அண்டு மொயின் சஃபாகி, அதற்கப்புறம் சுசில் காம்பரேக்கர், இவங்க மேலெல்லாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிளிக்காக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மெயின் ரைடர்ஸுக்கு பதிலாக நரேந்தர், அதுக்கப்புறம் சச்சின், தன்வார் 2 பேருக்கு அகேன்ஸ்டாக. ஸோ இதான் என்னுடைய டீமு. 2 டீம்லேயுமே டிஃபென்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் ஆடிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் ரைடர்ஸ்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கிறேன். மற்றபடி வந்து பெருசாக எதுவும் சேஞ்ச் இல்லை. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு, நான் அந்த மொயின் சபாகையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணார் ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு டீமு டெலிகிராம் சேனலில் தர்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி. இது நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இந்த டீம் மட்டும் இல்லாமல் வீடியோஸ் கொஞ்சம் லிமிட்டடாக தான் போட்டுட்ருக்கோம்.
அண்டு என்பிஏ பேஸ்கெட் பாலுக்கு மேட்ச்க்கான டீம் வந்து கொடுத்துட்ருக்கோம். அண்டு கிரிக்கெட் மேட்ச்சும் இப்போ இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டுருக்கு. அதுக்கும் வீடியோ போடுறதில்ல. அதுக்கான டீம் மட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ டீம் மட்டும் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுக்குற டீம்லேயே 1, 2 சேஞ்சு நீங்கள் பண்ணி போட்டு ப்ளே பண்ணிக்கலாம். நன்றி.